கிட்ட போய் அவன் முகத்தை போய் முகந்து பார்த்தோமானா என்ன வாசனை வரும் அப்படின்னா அந்த வபா ஹோம வாசனை வரும். ஹோமத்துல நெய்யெல்லாம் சேர்த்து எல்லாம் ஹரிபாக்கெல்லாம் சேர்த்து அதுலேருந்து வர ஒரு வாசனை இருக்கு இல்லையா, அந்த வாசனை எப்பயுமே நம்ம வரதராஜ பெருமாள் தேவ பெருமாளுக்கு முகத்தை வீசணும். அல்ல வபா பரிமளோத்சங்க வாசிதாதர பல்லவம் அப்படின்னு அவருடைய தியான ஸ்லோகம். அந்த முகத்தை வரதராஜனுடைய முகத்தை அதுலேருந்து வர பரிமளம் யஜ்ஞ மகோத்சவ பரிமளம், அந்த பரிமளம் வீசக்கூடியதான அந்த முகத்தை நம்ம தியானம் பண்ணுவோம் அப்படின்னு வரதராஜனுடையதான தியானத்தை அழகான கண்ணுடைய அவரை தியானம் பண்ணுவோம், அழகான மூக்குடைய வரதராஜனை தியானம் பண்ணுவோம், அழகான சிரிப்புடைய வரதராஜனை தியானம் பண்ணுவோம், அழகான கண்ணம், அழகான காது, அழகான விசாலமான வாழ்வுன்னு இப்படி சொல்ல வேண்டியிருக்க. அவருடைய வாயிலேருந்து என்ன பரிமளம் வருண்டான்னா அந்த ஹோம பரிமளம் வரும்.